ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடு கட்டுறதுங்கிறது பார்த்திங்கன்னா உயிரை உருக்கி ஊனை உருக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுவாங்க ஒருத்தவங்களும். அப்படிப்பட்டு பார்த்து செய்கிற ஒரு வீடு எல்லாத்துக்கும் ஒரு ஏக்க கனவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள் தான். மண், இந்த செம்மண்ணை உருவாக்கிய செங்கலை வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த செங்கல் தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ், அடித்தளம். ஒரு செங்கலையாவது வாழ்நாளில் நான் கட்டி வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தைக்கு. ஆனால் அந்த ஒரு செங்கல் அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் உண்டு. நம்பிக்கையோடு இது செய்யும் பொழுது இந்த வீடு கட்டுவதற்கான கனவு சீக்கிரத்தில் நினைவாகும். உறைவிடத்தில் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் செஞ்சு பயன்பெறுங்கள். ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன். வணக்கம். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, இருக்க வீடு, உடுக்க உடை, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த இருக்கிற வீடுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதுதான் உறைவிடம். இது ஒன்றுக்காக தான் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடு கட்டுறதுங்கிறது பார்த்திங்கன்னா உயிரை உருக்கி ஊனை உருக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுவாங்க ஒருத்தவங்களும். அப்படிப்பட்டு பார்த்து செய்கிற ஒரு வீடு எல்லாத்துக்கும் ஒரு ஏக்க கனவாக இருக்கும். சில பேருக்கு சீக்கிரமாக அமைஞ்சிரும், சில பேருக்கு பாரம்பரியமாக இருக்கும், சில பேர் அவங்க போன இடத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் தடங்கள் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த தடங்களை நீக்குவதற்கான ஒரு பரிகாரம். இதுக்கு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தாலும் இது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே சொன்ன பரிகாரங்கள்லாம் அவங்க செட் ஆகலைனாக்கா இது கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு. இது பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள் தான். மண், இந்த செம்மண்ணை உருவாக்கிய செங்கலை வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த செங்கல் தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ், அடித்தளம். இந்த செங்கல் அப்படிங்கிறது ஒரு செங்கலையாவது வாழ்நாளில் நான் கட்டி வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தைக்கு. ஆனால் அந்த ஒரு செங்கல் அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் உண்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு செங்கலை வச்சு ஒரு பூசை போட்டு அதை ஒரு கடவுளாக மாற்ற ஒரு இது உண்டு. ஏன்னா எதுவாகிறாயே அதுவாவாய்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மளுடைய கடவுள் என்ற கடந்து உள் இருக்கும் அந்த சக்தி கடந்து இதில் ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடுறாரு பார்த்திங்களா ஒரு சக்தி. நீங்கள் எதில் ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி தான் ஒரு செங்கல். இந்த செங்கலில் என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடுங்கிறது ஒரு கனவு. அந்த கனவை நினைவாக்க, ஆசையை பூர்த்தியாக்க பல பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கி அதை பூர்த்தி ஆகிறதுக்கு அவங்களோட வாழ்நாளே செலவிடுறாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டுறது, ரெண்டாவது காசு போட்டு கட்டுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீடு ஒன்று கட்டிட்டாங்கனாக்கா அவ்வளோதான், அவங்களோட மனபாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. ஏன்னா இன்றைக்கி உறைவிடம்ங்கிறது நமக்குன்னு ஒரு சொந்தமாக இருந்தால் நல்லது. ஏன்னா இன்றைக்கி வாடகை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கும்போது மனசு நிம்மதியாகவே இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு இருக்குமே ஒழிஞ்சு ஒரு நிம்மதி இருக்காது, டெய்லி ஒரு லைஃப். ஆனால் சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு மனநிறைவு இருக்கும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு திருப்தி இருக்கும், ஒரு தீர்க்கம் இருக்கும். நம்ம கூழோ கஞ்சோ குடிச்சா கூட ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கான ஒரு பரிகாரம், அந்த கனவுகளை நினைவாக்குறதுக்கான ஒரு விஷயம், அதுதான் இந்த பரிகாரம். தேவையானது ஆலங்குச்சி, அரசங்குச்சி, முக்கியமாக தர்பை. இந்த தர்பைங்கிறது பார்த்திங்கன்னா ஈர்ப்புக்குரியது. 9 கிரகங்களும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி. இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அரசக்குச்சி, ஆலக்குச்சி எல்லாமே கிடைக்கிது. இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ். தர்பை மட்டும் ஒரு 4-5 சேர்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 9 பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் தர்பை. இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு செங்கலை நிறுத்தி வச்சுக்கோங்க. அந்த செங்கலில் பார்த்திங்கன்னா குங்குமம் போட்டு சந்தனம்லாம் நம்ம நார்மலாக எப்பவும் போல் வச்சுக்கோங்க. பட்டை போடக்கூடாது, நல்லா கேட்டுக்கோங்க. பட்டை கொட்டால் அது கடவுளுக்கு ஈக்குவலாக போயிடும். இது ஆசையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சக்தி. பொட்டு வைக்கலாம், சரிங்களா? பட்டை போட வேணாம், பொட்டு வச்சுக்கோங்க, சந்தன பொட்டு வச்சுக்கோங்க, என்னென்ன வைங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா அதில் நான் சொன்ன அந்த 3 குச்சியையும் வச்சு பட்டு நூல், சிவப்பு பட்டு நூலில் கட்டிடணும். அவ்வளோதான். செங்கலில் அந்த 3 குச்சியும் வச்சு கட்டிட்டு நம்ம பூஜை ரூமில் அந்த செங்கலில் வச்சுருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதை நம்ம நான் சீக்கிரத்துலேயே நான் சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், ஏதோ உங்களோட ஆசை இருக்கு இல்லையா, அதை மைண்டில் ரொம்ப தீர்க்கமாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக இந்த சீக்கிரமாக நம்மளுடைய கனவு, நம்மளுடைய ஆசை, இந்த உறைவிடம் வீடுங்கிற ஒரு பெரிய கனவு சீக்கிரமாகவே பூர்த்தியாகும். ஏன் இந்த செங்கலில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல்ங்கிறது அடித்தளம் சொன்னேன். நம்ம வீடு கட்டும் பொழுது இந்த பூர்த்தி ஆகும்பொழுது இந்த செங்கலை அந்த வீட்டில் வச்சு கட்டிடணும். நீங்கள் வீடுக்கு ஒருவேளை வாங்கினீங்கனாக்கா
நீங்கள் அந்த ஒரு வீட்டில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஆல்ட்ரேஷன் வச்சுருப்பீங்க, அதை வச்சு இதை கட்டிவிடுங்க. இல்லாட்டினா அந்த வீடை செங்கலில் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த செங்கல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி ஒரு வீடு ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஒரு செங்கல் வந்து ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் இந்த செங்கல் அப்படிங்கிறது வந்து செம்மையான வாழ்க்கையை, செம்மையான நம்மளுடைய கனவை பசுமையாக்கக்கூடிய விஷயம். அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயந்தான். அப்போ இந்த செங்கல் வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக வச்சு நம்மளுடைய எண்ணத்தை, நம்ம எப்படி ஒரு கோயிலில் ஒரு சிலை வந்து கல்லில் இருக்கோ, எப்படி ஒரு உலோகத்தில் இருக்கோ, கல்லானாலும் அங்கே சக்தி பிரதிபலிக்கிறது இல்லையா? அதேமாரி நம்மளுடைய ஆசை என்ற அந்த சக்தியை இதில் கடத்தும் பொழுது அந்த தர்பை, ஆலங்குச்சி உறுதிக்கு சமம். நம் மன உறுதிக்கும் அந்த உறுதிக்கும் ஒரு மிக இணையான சத்து அரசங்குச்சி. அரசம் நான் சொல்லியிருக்கேன். அந்த அரசங்குச்சிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிகவும் சக்தி வாய்ந்தது. கனவை நினைவாக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த அரச மரத்துக்கு உண்டு. அதனால தான் அந்த அரசங்குச்சி. அந்த அரசங்குச்சிக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. இந்த 3ஐயும் நம்ம வைத்து நம்ம அந்த தர்பை வைக்கும்போது 9 கிரகத்தையும் இழுக்கும் ஒரு வைப்ரேஷன். அதோட இந்த பட்டு நூல் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய வீடு கனவு சீக்கிரத்தில் நினைவாகும். இதுக்கு முன்னாடி நான் வீடு கட்டுறதுக்கான பரிகாரம் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது சீக்கிரமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் அந்த வீடியோ. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனை கொடுக்கும். இது வந்து அடுத்த ஸ்டேஜ், அடுத்த பரிமாணம். இன்னமும் உங்களுக்கு என்னென்னலாம் இந்த வீடு கட்டுறதுக்கான வீடியோ வச்சுட்டு நான் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலுக்கான ஒரு ஃபார்முலா என்ன கிடைச்சாலும் மக்களுக்கு கொடுக்கறது தான் எங்களுடைய கடமை. சரிங்களா? அதனால் மனம் தர நம்பிக்கையோடு இது செய்யும் பொழுது இந்த வீடு கட்டுவதற்கான கனவு சீக்கிரத்தில் நினைவாகும். உறைவிடத்தில் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் செஞ்சு பயன்பெறுங்கள். ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன். ஓம் ரீம் ஐயும் க்ளீயும் அவ்வும் சவ்வும் சரவண பவ. அற்புதமான மந்திரம். இதை வந்து ஒரு 107 தடவை நம்ம சொன்னாலும் போதும். இதை வந்து 107 தடவை சொல்ல முடியலன்னா கண்டிப்பாக 27 தடவை சொல்லலாம். எல்லா மந்திரத்துக்குமே 108க்கு ரொம்ப பவர். நமக்கு வந்து 108 சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா 27 தடவை சொல்லலாம். இந்த மந்திரம் முருகனுக்குரியது. ஏன்னா முருகன் கண்டிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயங்களுக்குமே உண்டு. இந்த நிலம் சார்ந்த வீடு சார்ந்ததுக்கெலாம் பார்த்திங்கனாக்கா வேல் சக்தி அதிகமாக உண்டு. அதற்கான மந்திரம் அந்த வேல் எந்த அளவுக்கு உறுதியானதோ அதே மாதிரி தான் உங்களுடைய கனவுக்கும் இந்த மந்திரம் ஒரு பலித்தத்தை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும். அதனால் இந்த மந்திரத்தை காலையில் அந்த செங்கலை வச்சு நம்ம அந்த தர்பைப்பெல்லாம் வச்சு அழகாக கட்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தோன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கனவு நினைவாகும். வீடு கட்டும் நினைவு, உங்களுடைய பசுமையான கனவு உறைவிடம் சீக்கிரம் நடைபெறும். மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ரீம் ஐயும் க்ளீயும் அவ்வும் சவ்வும் சரவண பவ. இது முருகனுக்குரிய மந்திரம். தவறாமல் செஞ்சு பயன்பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவும் முக்கியமானது. செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.